பள்ளிக்கு செல்கிறார். அங்கே சென்றதும் தந்தையை கண்டவுடன் அந்த 5 வயது சிறுவன் ஓடி வந்து தந்தையை கட்டி அணைத்துக் கொள்கிறான். அவனை தன் இடைவெளியை தூக்கி அன்றைக்கு இந்த குழந்தையை நாம இறைவனுக்கு உணவாக சமைக்க போகிறோம். அப்படி மன நிம்மதியை கொடுக்கும். இந்த கோவிலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய அனுபவத்திலே ஏதேனும் மனதுக்கு சஞ்சலங்களோ சங்கடங்களோ இருக்கும்போது இங்கே இந்த இறைவனை வழிபட்டு சென்ற ஒரு அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திலேயே அந்த நிகழ்வுகள் மாறி அந்த மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய வகையிலே அந்த வேண்டுதல் அமையும். நிச்சயமாக இங்கு வந்திருக்க இறைவனிடம் சமர்ப்பீங்கள். நிச்சயமாக அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தீரும் சங்கடங்களை எம்பெருமான் ஈசன் ஏன் அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க அனைத்து உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பசி அப்படின்னு அப்படின்னா ஈஸியா நீங்க இறைவனையே பார்த்துடலாம். எப்போ பார்க்கலாம்? மற்றவர்களுக்கு நீங்க உணவு அளிக்கும் போது நிச்சயமாக இறைவனையே உங்களால காண முடியும். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குந்தரமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குந்தரமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தெய்வயாரை திருமணமா திருப்பம் குன்றம், தெய்வயாரை திருமணமா திருப்பம் குன்றம்.
எட்டு